ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். மார்க் ஷீட் 2 and 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேள்வி என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதற்கான விளக்கம்: எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். டுடேக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று போலியோ தடுப்பு சொட்டு மருந்து முகாம். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். காலமேக புலவர். சங்ககால வளமும் வறுமையும். சிறுவர்களுக்கு உடல் பருமன் பாதிப்பு. ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்: தமிழகத்தில் இன்று போலியோ தடுப்பு சொட்டு மருந்து முகாம். இந்தியாவில் போலியோவை ஒழிப்பதற்காக ஆண்டுதோறும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 2 தவணைகளின் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வந்தது. போலியோ ஒழிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதனால் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து ஃபஸ்ட்டு 1952 ஜோனல் சால்க் என்ற அமெரிக்கா மருத்துவர் தடுப்பூசியை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் 1957 ஆல்பர்ட் ஷாஃபின் என்ற மற்றொரு அமெரிக்க மருத்துவர் தடுப்பூசியை விட மருந்துகளாக, அதாவது சொட்டு மருந்தாக கொடுப்பது சிறந்ததாக இருக்குன்னு சொல்லிட்டு சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சார். உலக போலியோ சொட்டு மருந்து தினம் என்னைக்குன்னா ஜூன் 16. உலக போலியோ தினம் என்னைக்குன்னா அக்டோபர் 24. நெக்ஸ்ட் ஹெட்லைன்: இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வலுப்பெறும். உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிக்கும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் மூலம் நமது நாட்டின் பொருளாதாரம் வலுப்பெறும் என மத்திய நிலக்கரித்துறை செயலாளர் அம்ரித் லால் மீனா தெரிவிச்சிருக்காங்க. கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் சார்பாக இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் மூலம் சுரங்க இயந்திரங்கள் உற்பத்திக்கான முயற்சிகள் குறித்து பங்குதாரர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ரூ. 700 கோடி அளவுக்கு இந்திய சுரங்க இயந்திரங்களை இறக்குமதி செய்வதற்காக செலவிடுகிறது. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் வரும் ஆண்டுகளில் இந்த உபகரணங்கள் இறக்குமதியை படிப்படியாக குறைக்க திட்டமிட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஹெட்லைன்: காலமேக தந்த கடைமொழி மாற்று. இங்கு காலமேக புலவரை பற்றி நம்ம பார்க்கலாம். காலமேக புலவர் இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா கும்பகோணம் அருகில் உள்ள நந்திகிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் கூறுவர். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வரதன். இவருடைய பணி திருவரங்க கோவில் படைப்பள்ளியில் பணிபுரிந்தார். வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். காலமேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் இவர் காலமேக புலவர் என அழைக்கப்பட்டார். இவர் இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். இவருடைய நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா இருட்டுற மொழிதல் அணி, தனிப்பாடல் திரட்டு. நெக்ஸ்ட் ஹெட்லைன்: சங்ககாலம் வளமும் வறுமையும். அந்த காலத்துலலாம் வறுமையிலையும் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சங்ககால தமிழர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று அன்றுவிந்து அடங்கிய கொள்கை சான்றோராக திகழ்ந்தனர். வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய்கூறுவல் என்று வறுமையிலும் செம்மையாய் வாழ்ந்தனர். அதனால்தான் சங்க காலத்தை பொற்காலம் என்று போற்றுகிறோம். இதில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது திருமூலர் சொல்லியிருப்பார். அதில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதை கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பார். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருந்தது போல சங்க காலத்தில் வளமும் பெருகிருந்தது, வறுமையிலும் தலை காட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னும் பொருளும் ஏராளமாக இருந்தன. பட்டினப்பாலை என்னும் நூலில் உருத்திரங்கண்ணனார் சொல்லியிருக்காரு. சங்க காலத்தில் படிப்போரின் நெஞ்சை பிழியும் வறுமை கோலமும் புலவரின் கண்களுக்கு தப்பவில்லை. அதாவது புலவர் நத்தத்தனாரின் சிறுபானாற்றுப்படை நூலில் புனையா ஓவியமாக வறுமையிலும் வாடும் ஓர் இல்லம் வடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஹெட்லைன், 1.25 கோடி இந்திய சிறுவர்களுக்கு உடல் பருமன் பாதிப்பு. இந்தியாவில் கடந்த 2022ஆம் ஆண்டில் 5 முதல் 19 வயதுக்குட்பட்ட 73 லட்சம் சிறுவர்கள் மற்றும் 52 லட்சம் சிறுமிகள் உட்பட சுமார் 1.25 கோடி பள்ளி வயது குழந்தைகள் அதிக எடையுடன் இருப்பதாக தி லான்செட் இதழில் வெளியிடப்பட்ட உலகளாவிய ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. உலக அளவில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினிடையே கடந்த 2022ஆம் ஆண்டில் உடல் பருமன் விகிதம் கடந்த 1990ஆம் ஆண்டை விட 4 மடங்கு அதிகரித்திருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் 6.5 கோடி சிறுமிகள், 9.4 கோடி சிறுவர்கள் என மொத்தம் 15.9 கோடி பள்ளி வயது குழந்தைகள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 1990ல் இந்த எண்ணிக்கை 3.1 கோடியாக தான் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் கடந்த 2022ஆம் ஆண்டில் 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அறிவிக்கை தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன் பாக்ஸ் கண்ணன் பார்க்கலாம். ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்னு சொல்லியிருக்காங்க. இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிக சிகரங்களை கொண்டுள்ளது. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்கள் எங்கே இருக்குன்னா 14 உயரமான சிகரங்களில் 9 மிகப்பெரிய சிகரங்கள் நம்ம இந்தியாவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும். லாஸ்ட்டாக ஒரு திருக்குறள் பார்க்கலாம். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல். அதற்கான விளக்கம், உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை. டுடேக்கான கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், உலக போலியோ தினம் என்று உலக போலியோ தினம் அனுசரிக்கப்படும் நாள். செகண்ட் கொஷின், காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? எக்ஸ்டே கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், செங்காந்தல் மலர் பூங்கா அமைந்துள்ள இடம். அதற்கான விடை சென்னை. நெக்ஸ்ட் கொஷின், முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் பிறந்த தினம். அதற்கான விடை பிப்ரவரி 29. Thank you friends.